திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டினை ஆதரித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக புனித ஜெபமாலை மாதா ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்த அவர் பின்னர் பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர் லால்குடி தொகுதியில் அடிப்படை வசதிகள் போதிய அளவில் செய்யப்படவில்லை என திமுக ஆட்சியை விமர்சித்தார். மேலும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கும், தொழிற்சாலைகள் அமைத்தல், வேளாண்மை மேம்பாடு உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் முன்வைத்தார். இதனையடுத்து அதிமுக ஆட்சி அமைந்தால் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அங்கே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு குப்பை கடமாக இருக்கட்டும், ஒரு குளிக்கிற அறையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு அத்தியாவசியான ஒரு தேவைகள். இதெல்லாம் ஒரு 20 வருஷமாக பின்தங்கி போயிருக்கு. நீங்களும் நம்பி நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. நாங்களும் டிஎம்கே நம்பி நல்லது செய்வாங்கன்னு சொல்லி பல கோடி நாங்கள் அந்த கட்சிக்காக நிதி உதவி செஞ்சு அந்த கட்சியை நாங்கள் காப்பாற்றிருக்கோம். ஆனால் எந்த ஒரு நன்றி விசுவாசமும் இருக்காது அந்த கட்சியில். அதுமாரி துரோகிகள், அவங்களுக்கு எல்லாமே அந்த குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. நம்ம இளைஞர்கள் போதைப் பொருட்களை அடிமையாக்கி அந்த போதைப் பொருட்கள் காசில் வாழணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஆண்கள் இந்த குடி பழக்கத்தினால டாஸ்மாக் ஒரு தெருவுக்கும் ஒரு வீதிக்கும் ஒன்று வைக்கிறாங்க. அதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா அரசால் வருமானம் வராத மாதிரி ஊழல் இவங்க தெரிஞ்சே பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த தீய சக்தியான திமுக நம்மளாம் அடிபட்டிருக்கோம். அதனால் இந்த வாட்டி நம்பி வாக்களிங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இப்போ நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கனால இதெல்லாம் எல்லா ஸ்கீம்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் மாறும். இளைஞருக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதேமாதிரி கபடி, இந்த மாதிரி விளையாட்டு கூடங்களும் கட்டி இளைஞர்களை திசை திருப்பணும். அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அதை விட்டுட்டு நல்ல இண்டஸ்ட்ரீஸ் வரணும், ஃபேக்ட்ரிஸ் வரணும், நல்ல ஒரு ஐடி பார்க்லாம் வந்தால் தான் இந்த இடம் நல்லா மாறும். கண்டிப்பாக நம்ம விவசாயத்துக்கு குடோன் கேட்டிருக்காங்க. குடோன்லாம் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஏன்னா மலையில் வச்சு நெல்லெல்லாம் வீணாக போகுது. இது எல்லாத்துக்கும் நாங்கள் வழி பண்ணி கொடுக்குறோம். நம்பி வாக்களிங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக மாபெரும் வெற்றி பெற வேண்டும். அதுதான் என்னோட ஒரே கோரிக்கை.